Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் the thought fox poem summary வந்து பார்க்க போகிறோம். அந்த thought fox poem வந்து நமக்கு யூனிட் 4ல் PG Trb சிலபஸில் யூனிட் 4ல் poetry செக்ஷனில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய poem. அண்ட் இந்த poem எழுதியிருக்கக்கூடிய ரைட்டர் டெட் ஹியூக்ஸ், ஃபெமிலியரான ரைட்டர் தான். இவரோட போம்ஸ் கூட நம்மளுடைய காலேஜ் டைமில் யூஜிஆர் பிஜி சிலபஸில் ஏதாவது ஒரு போம் கண்டிப்பாக ரீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டெட் ஹியூக்ஸ் வந்து ஆஃபன் அனிமல் போய்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய போம்ஸில் நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அந்த போம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டஃபோரிக் ஆஃப் போய்டிக் க்ரியேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மெட்டஃபோர்ஸ் வந்து எல்லா போம்ஸ்லையுமே இருக்கும். அண்ட் அதுக்கு அவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அனிமலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அனிமலாக இருக்கும். ஸோ அதுக்காக இவர் வந்து அனிமல் போய்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் போய்ட் லாரேட்டாகவும் இருந்திருக்காரு. 1984 போய்ட் லாரேட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து 1998 வரைக்கும் இவர் தான் வந்து போய்ட் லாரேட்டாக இருக்கிறாரு. அண்ட் 1998 தான் அவர் இறந்தும் வந்து போவார். ஸோ அது வரைக்கும் இவர் தான் போய்ட் லாரேட்டாக இருக்கார். அண்ட் நம்ம பார்க்குற இந்த போயம் த தாட் ஃபாக்ஸ் பப்ளிஷாக இருக்கக்கூடிய போய்ட்ரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய த ஹாக் இன் த ரெயினில் 1957 வந்து இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ த தாட் ஃபாக்ஸ் போயம் ஹாக் இன் த ரெயினில் 1957 வந்து பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இந்த போயமுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டான்சாஸ்லேயும். டோட்டலாக நமக்கு 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டான்சாஸில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் 6 குவாட்ரைன்ஸ். த தாட் ஃபாக்ஸ் அப்படிங்கிற போயமோட ஸ்ட்ரக்சர் வந்து இது தான். அண்ட் இந்த போமை நம்ம வந்து ரீட் பண்ணால் தான் நமக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஆல் த கிரிட்டிக்ஸ் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இது பியூட்டிஃபுல் மெட்டஃபோரிக் பொயட்டிக் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஸோ போயம் வந்து ரீட் பண்ணிடலாம். I imagine this midnight's moment's forest, something else is alive, beside the clock's loneliness and this blank page where my fingers move. ஃபஸ்ட் பர்சன் நரேஷனில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய கற்பனையில், எனது கற்பனையில் நான் வந்து மிட் நைட்டில் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கேன். சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட வேறு ஏதோ ஒன்றும் இருக்குது. பிசைட் த கிளாக்ஸ் லோன்லினஸ், ஒரு தனியாக ஒரு கிளாக் பக்கத்தில் இவர் வந்து பிளாங்க் பேஜோடு வந்து உட்காந்துருக்காரு. எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒரு பிளாங்க் பேஜோடு அவர் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ நான் கொடுத்துருக்கூடிய இந்த பிக்சர் தான் வந்து எக்ஸாக்டாக அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில். I imagine this midnight's moment's forest, something else is alive, beside the clock's loneliness and this blank page where my fingers move. அந்த லாஸ்ட் ஒரு லைன் வச்சு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அவங்க நிறைய அனலிசிஸ், இந்த போம் அனலிசிஸ் படிச்சிங்கன்னா அதில் சொல்லுவாங்க, த போய்ட் இஸ் ஹியர் எக்ஸ்பிரஸிங் த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளர் அவருடைய ஒரு தீம் எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை எழுதணும்னு நினைக்கும்போது, ஒரு கவிதையோ ஒரு ஏதோ ஒரு நாவலோ ஏதோ ஒன்று எழுதணும்னு நினைக்கும்போது சரியான ஐடியா வராமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளை தான் வந்து ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய ரைட்டரும் இருக்கார் அப்படிங்கிறத வந்து இந்த 4 லைன்ஸில் போயம் அனலைசிஸ் படிச்சிங்கன்னா அதில் வந்து அனலைசிஸில் வந்து நம்ம வந்து அப்படி பார்க்கலாம். பட் நம்ம ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கூடிய ஸ்டேட் வந்து ஒரு ரைட்டர் ஒரு பிளாங்க் பேஜோட நமக்கு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறாரு. த்ரூ த விண்டோ ஐ சி நோ ஸ்டார். விண்டோ வழியாக பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்டாருமே பார்க்க முடியல, எந்த ஒரு ஸ்டாருமே பார்க்கல. சம்திங் மோர் நியர் தோ டீப்பர் வித்தின் டார்க்னஸ் இஸ் என்டரிங் த லோன்லினஸ். பட் ரொம்ப பக்கத்தில் நல்ல ரொம்ப டீப் டார்க்னஸில் ஏதோ ஒன்று வந்து என்டர் ஆகுது. அவர் ஒரு தனிமையில் இருக்கார். அந்த தனிமைக்குள்ளே ஏதோ ஒன்று வந்து என்டர் ஆகுது. Cold delicately as the dark snow, a fox nose touches twig leaf. Two eyes serve a movement that now and again, now and now and now. Cold delicately as the dark snow, a fox nose touches twig leaf. இப்போ தான் நமக்கு வந்து சொல்லிட்டாரு, ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ்னு சொல்லிட்டாரு அவர் கூட. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ். அந்த ஃபாக்ஸோட நோஸ் வந்து எப்படி இருக்கான், கோல்ட் டெலிகேட்லி ஆஸ் த டார்க் ஸ்னோ. இன்னுமே வந்து அவர் வந்து ஒரு இருட்டில் தான் அந்த ஃபாக்ஸை வந்து பார்த்துட்ருக்காரு. அதோட நோஸ் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் த நோஸ் டச்சஸ் த ட்விக் லீஃப். அங்கே இருக்கக்கூடிய மரத்தினுடைய ட்விக் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணுறதா சொல்கிறாரு. 2 eyes serve a movement that now and again, now and now. 2 கண்களுமே அந்த ஃபாக்ஸோடைய 2 கண்களுமே வந்து ஒரு மூமெண்ட்லேயே இருக்குது, அங்கும் இங்கும் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தட் நவ் அண்ட் அகெயின், நவ் அண்ட் நவ் அண்ட் நவ் செட்ஸ் நீட்ஸ் பிரிண்ட்ஸ் இன் டு த ஸ்னோ. அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோவில் அப்படி மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய
பிரின்ஸ் அதாவது நடந்து வருதுன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஃபாக்ஸோட நோஸ் வந்து ரிவீல் பண்ணுறாரு. நமக்கு வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து கண்ணை காட்டுவாங்க, அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைலை ரிவீல் பண்ணுவாங்க, அப்புறமா தான் வந்து ஹோல் பாடியை வந்து ஹீரோ யார் அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க, அவங்களோட ஸ்டைலெல்லாம் காட்டிட்டு. அது மாதிரி தான் நமக்கு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு நோஸ் சொல்கிறாரு, ஐ மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அது அப்படி பையை வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. செட் நீட்ஸ் பிரின்ஸ் இன் டு த ஸ்னோ பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வியர்லி லேம். வேரிலி லேம் அப்படிங்கப்போ ரொம்ப கவனமாக நடந்து வருது, மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. மரங்களுக்கு நடுவில் ரொம்ப கவனமாக நடந்து வந்துட்டுருக்கு. ஷேடோ லேக்ஸ் பை ஸ்டம்ப் இன் ஹாலோ ஆஃப் அ பாடி தட்ஸ் போல் டு கம். இவ்வளோ நேரம் வந்து இருட்டிலே தான் அந்த ஃபாக்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தான் அதோட ஹோல் பாடியுமே வந்து அந்த ஷேட்லேருந்து அதோட ஷேடோலேருந்து ஃபுல் பாடியாக வந்து பார்க்குறாரு. Across clearings an eye, a widening, deepening greenness, a brilliantly, concentratedly coming about its own business. அக்ராஸ் கிளியரிங்ஸ் ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல அந்த ஃபாக்ஸை இப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறாரு. அண்ட் ஐ அ வைடனிங் டீப்பனிங் க்ரீன்னஸ், அதோட ஐஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரில்லியன்ட்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக, கான்சன்ட்ரேட்டட்லி கவனமாக, கம்மிங் அபவுட் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ் அதோட ஒரு வேலைக்காக அது வந்து முழுவதுமாக வந்து இப்போ தான் அந்த ஃபாக்ஸ் வந்து வருது. Till with a sudden sharp hot stink of fox, it enters the dark hole of the head. It enters the dark hole of the head. இந்த லைன்லேருந்தே நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது ஃபாக்ஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட் அப்படிங்கப்போ இப்போ நமக்கு வந்து புரியும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அந்த லாஸ்ட்டு 4 லைன் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் லாஸ்ட்டு 4th லைன் அண்ட் திஸ் blank பேஜ் வேர் மை ஃபிங்கர்ஸ் மூவ். ஒரு ரைட்டர் எம்டி பேஜோட உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரைட்டர்ஸ் பிளாக், ஏதோ ஒன்று ஐடியா கிடைக்காம இருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து அவருக்கு அந்த ஐடியா வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஐடியாவை தான் வந்து ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்டினரி ஃபாக்ஸை பற்றி அவர் வந்து பேசலை, ஒரு தாட் ஃபாக்ஸை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது. இட் என்டர்ஸ் த டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட் அப்படிங்கிற லைன் மூலமாக வந்து நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஃபாக்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு தாட்டாக வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில் த கிளாக் டிக்ஸ் த பேஜ் இஸ் பிரிண்டட். ஸோ ஐடியா கிடச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து போமோ நாவலோ ஏதோ ஒன்று அவர் வந்து ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்சிட்டாரு. த பேஜ் இஸ் பிரிண்டட் நவ். ஸோ நம்ம இந்த ஃபாக்ஸை வந்து ஒரு அந்த தாட் தான் ஃபாக்ஸு அப்படிங்கிறத நம்ம ஐடியாவாக மைண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்தே இந்த போயமை ரீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து இந்த போயமை வந்து படிச்சிடலாம். ஐ இமேஜின் திஸ் மிட் நைட்ஸ் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட். இங்கே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், போய்ட்டோட மைண்டை தான் வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மைண்ட் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது, லோன்லியாக இருக்குது அப்படிங்கிறது எம்டியாக இருக்குது. நமக்கு வந்து ஐடியா சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ், அந்த அலைவாக இருக்கிறது அந்த ஐடியா எப்படி பேஜுக்கு வந்து வருது, எப்படி பிரிண்ட் ஆகுது, ஐடியா எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற ஜேர்னி தான் வந்து தாட் ஃபாக்ஸ் போம். ஒரு க்ரியேஷன், பொய்டிக் க்ரியேஷன், அந்த ப்ராசஸ் தான், ரைட்டிங் ப்ராசஸை தான் அந்த போயம் ஃபுல்லாகவே வந்து பேசியிருக்காரு. ஃபாக்ஸ் நோசஸ் டச்சஸ் ட்விக், 2 eyes serve a மூமெண்ட், இது எல்லாமே வந்து நம்ம ஒன்று யோசிப்போம், அந்த ஐடியா சரியாக தவறா, அப்புறமா எப்படி ஒரு மெட்டஃபோராக இப்போ அந்த போயம் எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ இதுவே வந்து நிறைய மூமெண்ட்ஸோடு தான் நடந்திருக்கும். ஃபாக்ஸ் வந்து நோஸ் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணலாமா, ஐஸை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்கிறார் இல்லையா. ஸோ அந்த யோசனை எல்லாமே தான் இந்த மூமெண்ட்ஸாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. செட் நீட்ஸ் பிரிண்ட்ஸ் இன் டு த ஸ்னோ, அப்படி பைய நடந்து வருது. ஸோ அது எல்லாமே வந்து வரியாக அவர் எழுதுறதை தான் நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரைட்டிங் க்ரியேஷன் தான் இந்த போயம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். அமாங் த ஃபாலோவிங் விச் ஃபீச்சர் ஆஃப் த fox is not mentioned by Ted Hughes? Its tail, its nose, its eye, its shadow. ஃபஸ்ட்டு நமக்கு போயமில் ஃபாக்ஸோட நோஸை ரிவீல் பண்ணார், ரெண்டாவது ஐயை ரிவீல் பண்ணார், மூணாவது வந்து நமக்கு ஷேடோ வந்து பற்றி பேசினார். பட் அதோடைய டெய்லை பற்றி நம்மக்கிட்ட பேசலை. ஸோ த ஆன்சர் இஸ் இட்ஸ் டெய்ல். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த தீம் ஆஃப் தாட் ஃபாக்ஸ்? இன்ஸ்பிரேஷன், நேச்சர், டிவைனிட்டி, ஆக்ட் ஆஃப் ரைட்டிங். போய்மை வரியாக தான் பார்த்தோம். ஸோ இதில் என்ன தீம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகலை, இதுதான் தீம் அப்படின்னு டேரெக்டாக வந்து ஒரு தீம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மீதி 2 தீம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு எந்த தீம் இதில் வந்து அப்ளை ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அந்த ஆன்சருமே நமக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். த தேர்ட் கொஸ்டின், த தாட் ஃபாக்ஸ் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கலெக்ஷன் ஆஃப் ஹியூக்ஸ்? பர்த்டே லெட்டர், டேல்ஸ் ஆஃப் ஓவிட், ஃப்ளார்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், த ஹாக் இன் த ரெயின். ஃபஸ்ட்டே பார்த்தோம், த ஹாக் இந்த ட்ரெயினில் 1957 நமக்கு வந்து த தாட் ஃபாக்ஸ் போயம் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ ஒரு சிம்பிளான போயம் தான், ஈஸியாக வந்து இன்னொரு டைமே வந்து ரீட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது லைன் கொடுத்து இந்த லைன் எந்த போயமில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா
தாட் ஃபாக்ஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போயம் வந்து எந்த போயமாக இருந்தாலுமே ஒரு வாட்டி படிச்சுட்டு ஐடியாஸ் ஞாபகம் இருக்கும், பட் லைன்ஸ் மறந்துடும். ஸோ 1க்கு 2 டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. And thanks for watching this video, and stay tuned with our channel for more PGTRB related videos. Thank you.